السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين. قال النبي صلى الله عليه وسلم: إن الله قد أعطى كل ذي حق حقا فلا وصية لوارث، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவரமாக ஆமீன். பிறன்பிற்கும் பிற மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 16ஆம் நாள் தராவிகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தோடு அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுண்டான நாட்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்லமல்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். இன்றைய தலைப்பு வாரிசு சொத்தின் சட்டங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்தை எல்லா விதமான வழிகாட்டுதலோடு நமக்கு தந்திருக்கிறார். மற்ற மதங்களை போன்றில்லாமல் மறுமைக்கான வாழ்வாக இது இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எது நீதமானது எது அநீதமானது என்பது முதற்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக அழகாக நமக்கு உணர்த்தி காட்டுவார். பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய சட்டம், பொருளாதாரம் என்பது ஒரே இடத்தில் குவிந்து கிடக்கக்கூடாது. ஒரே ஆள்கிட்ட அல்லது ஒரு சிலரிடத்தில் ஒட்டுமொத்த பணமும் அங்கேயே போய் குவியக்கூடாது. எல்லோருக்குமாக அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அப்படின்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன் ஒருத்தன், சும்மாவே உட்கார்ந்து சாப்பிடுறவன இன்னொருத்தனா. சிரமப்படுறவன் அவன் தான், கஷ்டப்படுறவன் அவன் தான். அவன் சம்பாதிக்கிறான், சம்பாதிக்க சம்பாதிக்க அவனுடைய பொருளாதாரம் வளருது. இன்னொருத்தன் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். எல்லாம் தான் இலவசமா கிடைக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம கஷ்டப்படணும்? அரிசி ஃப்ரீயா கிடைக்குது, பாமாயில் ஃப்ரீயா கிடைக்குது, கோதுமை ஃப்ரீயா கிடைக்குது, சக்கரை ஃப்ரீயா கிடைக்குது, மண்ணெண்ணெய் ஃப்ரீயா கிடைக்குது, எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிருது. அப்புறம் அது பத்தாதுன்னு மாசம் மாசம் வீட்டுக்காரம்மா பேர்ல 1000 ரூபாய் வேற ஃப்ரீயா வருது, எக்ஸ்ட்ரா பாதாம் பிஸ்தா வாங்குறதுக்கு. இப்படி எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும் போது இவன் ஏன் கஷ்டப்படணும்? எதுக்கு சிரமப்பட்டு போய் சம்பாதிக்கணும்? சும்மா அது பாட்டில் உட்கார்ந்து இருந்தா வர்றது வந்துகிட்டே இருக்குது. அதை தாண்டி யாரிடத்தில் செல்வம் இருக்கோ, யார்கிட்ட பொருளாதாரம் இருக்கோ, அவங்கள பார்த்து மார்க்கம் நீங்களே வச்சுக்காதீங்க, நீங்க கொடுங்க கொடுங்க கொடுங்குது.
யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னா ஏழை, கஷ்டப்படுறவன், சிரமப்படுறவனுக்கு கொடுங்க. சும்மா இருக்கிறவனுக்கு அது வேற கிடைச்சிருது. ஏற்கனவே எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது, அதுக்கு மேல ஜக்காத்து சதக்கா எல்லாம் கிடைச்சிட்டா வேலை இல்லாமலேயே சாப்பிடலாம். ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த வேலை இந்த வேலை அப்படி இப்படி ரொம்ப சிரமப்பட்டு வேலையே செய்யாம சாப்பிடுற ஒரு கூட்டம் உலகத்துல இருக்கத்தான் செய்யும். சரி, இதை ஆமோதிக்கிறதோ இல்ல இதை உற்சாகப்படுத்துவதோ இஸ்லாத்தினுடைய நோக்கம் கிடையாது. மாறாக சிரமப்படணும், கஷ்டப்படணும். அதே சமயத்தில் நம்மளுடைய பணம் காசு எல்லாம் ஒரே இடத்துல தங்கக்கூடாது. அது சதக்காவின் மூலமாக, ஜக்காத்தின் மூலமாக ஒரு சில சதவிகிதங்கள் மட்டும், எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருன்னு மார்க்கம் சொல்லல. 97% நீனே வச்சுக்கோ, 2% மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு கரெக்டா என்னென்ன தேவையோ அந்த அளவுக்கு அந்த சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரிதான் இந்த வராசத்து சொத்துக்கள் விஷயம். லித்தக்கரி மிஸ்லு ஹல்தில் உன்சையை அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான். ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. இது அநீதம் இல்லையா? இது நீதமா? ஆண் பெண் என்கிற வித்தியாசம் காட்டுதா மார்க்கம்? அவனுக்கு இருக்கிற வயிறு தானே அவளுக்கும் இருக்கு. அவனுக்கு மட்டும் 2 பங்கு, இவளுக்கு மட்டும் 1 பங்கா? நியாயமான கேள்விதான். ஆனா அல்லாஹ் சொன்னதுதான் நியாயம். ஏன் அல்லாஹ் சொன்னது நியாயம் ஆகுது அப்படின்னா, பெண்ணை பொறுத்தவரை ஒருவனை சார்ந்தே வாழணும். மௌத்தா போற வரைக்கும் ஒருவனை சார்ந்துதான் இருப்பா. ஒரு ஆணை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஒரு ஆணுக்கு அத்தாவா இருக்க, கணவரா இருக்கிறான்னு வச்சுக்கிங்க, கணவர் மனைவியையும் அவருடைய பொறுப்பு தான், சாப்பாடு இடம் எல்லாமே கொடுக்கறது. தன்னுடைய பெண் மகளுக்கும் அவர் தான் பொறுப்பு, எல்லாமே அவர் தான் செய்யணும். ஒருவேளை அவர் வஃபாத் ஆயிட்டார், இறந்துட்டார் அப்படின்னா அடுத்து அவருடைய மகனுக்கு அந்த பொறுப்பு வரும். மகன் தான் அம்மாவையும் பார்த்துக்கணும், அக்கா தங்கச்சியும் பார்க்கணும். அக்கா தங்கச்சியினுடைய பொறுப்பும் மகனுக்கு தான் கடமை. ஒருவேளை ஒருத்தருக்கு ஆண் குழந்தையே இல்லை, அவருக்கு ஆல்ரெடி 3 பொம்பளை பிள்ளை, மனைவி மொத்தா போயிட்டார். இறந்து போனவருக்கு மனைவியும் 3 பெண் குழந்தைகளும். இப்ப இந்த பெண் குழந்தைகளும் மனைவியும் யார் பார்க்கிறது அப்படின்னா, அந்த இறந்து போனவருடைய அண்ணன் தம்பிங்க. இந்த பிள்ளைங்களுக்கு பெரித்தா சின்னதா அவங்க மேல கடமை ஆயிடும், கம்பல்சரி அவங்க பார்க்கணும். எப்படி தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது, துணி கொடுக்கறது அவர் மேல கடமையோ, அதே போல தன்னுடைய அண்ணன் தம்பியில யாராவது வஃபாத் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க, அந்த ஃபேமிலியில ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த இறந்து போனவருடைய மனைவிக்கும் இறந்து போனவருடைய பெண் மக்களையும் காப்பாற்ற வேண்டியது, அவர்களுக்கு உணவு உடை கொடுக்க, இருப்பிடம் கொடுக்க வேண்டியது இவருக்குண்டான கடமையா மாறிடும். இது மாதிரி ஒரு பெண் இறந்து போறவரை ஒருவேளை யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வஃபாத்தானவர் ஒய்ஃபையும் விட்டு போயிருக்காரு, பெண் மக்களும் இருக்காங்க, ஆம்பளை பிள்ளையும் கிடையாது, அவரு கூட பிறந்த ஆண் வாரிசுகளும் இல்லை, பெரித்தா சின்னத்தான்னு சொல்றதுக்கும் யாருமே இல்லை அப்படின்னா, அப்ப அந்த பள்ளியினுடைய பைத்துல் மாலுக்கு பொறுப்பு வந்துடும். பைத்துல் மாலுக்கு உதவி செய்யுங்க, பைத்துல் மாலுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வாங்குறாங்கல்ல, வாங்கி வாங்கி அந்த பைத்துல் மாலுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, யாரெல்லாம் விதவைகள் இருக்காங்களோ அந்த விதவைகள், கைம்பெண்கள் ஆதரவற்றவர்களாக அவங்கள பாக்குறதுக்கு ஆண் துணையே இல்லாமல் இருந்தால் அப்ப பைத்துல் மால்ல கடமையாயிடும், கம்பல்சரி. பள்ளிவாசலுடைய நிர்வாகம் அந்த பெண்களை கணக்கெடுத்து அவங்களை கண்காணித்து அவங்களுக்கு தேவையானதை பள்ளியிலிருந்து பைத்துல் மால்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஆக ஒரு பெண்ணை எப்பவுமே நடுத்தரல என்ன செய்யறது இல்ல, மார்க்கம் விடல. ஆனா ஒரு ஆணை பொறுத்தவரை அவனுக்கு சுமைகள் அதிகம். தான் பொண்டாட்டியும் அவன் பார்க்கணும், தன்னுடைய மனைவியையும் அவன் தான் பார்க்கணும், அக்கா தங்கச்சியும் அவன் தான் பார்க்கணும். இப்படி செலவுகள் முழுக்க அவன் பக்கமே இருக்கிறதுனால மார்க்கம் என்ன செஞ்சதுன்னா, லித்த கரிமை சொல்லுவாங்க. அப்ப இவன் தானே செலவு பண்ணணும், சாப்பாடுலாம் இவன் தானே கொடுக்கணும், அப்ப இவனுக்கு அதிகமா பொருளாதாரம் தேவை, அதனால இவனுக்கு 2 பங்கு. பெண்ணை பொறுத்தவரை அவன் என்ன காசு கொடுத்தாலும், நாமளே சிலர் அந்த பழக்கம் வச்சிருப்பாங்க, மாச சம்பளம் வாங்கிட்டு வந்தா அம்மாவுக்கு இவ்வளோ, ஒய்ஃபுக்கு இவ்வளோ, சரி அம்மா கொஞ்சம் கொடுத்தாச்சு, ஒய்ஃபு கொஞ்சம் கொடுத்தாச்சு. அம்மாவும் ஒய்ஃபும் சேர்ந்து வீட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்களா? அரிசி பருப்பு எல்லாத்தையுமே அவங்களே வாங்கிக்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அங்க சேர்த்து இருக்கும், காசு இருக்கும். பாலுக்கு இந்த மாசம் இவ்வளவு கொடுத்துருக்க, தந்துருங்க. என்ன தந்துருங்க? நான் தந்து வச்சது இல்லையா?
அது வேற கணக்குங்க. அது எனக்கு நீங்க தந்தது. அதை போய் எப்படி பாலுக்கு செலவழிக்க முடியும்? பாலுக்கு யார் தான் செலவழிக்கணும்? நீங்க தான் செலவழிக்கணும். அரிசி மூட்டை வந்துருச்சு, காசு கொடுத்துருங்க. மளிகை ஜாமான் வந்துருச்சு, காசு கொடுத்துருங்க. சரி, உனக்கு தந்து மாசம் மாசம் உனக்குன்னு ஒரு அமௌண்ட் தரணும், அது இருக்கு. அது எனக்கு, அது இருக்கு, நான் யூஸ் பண்றதுக்கு. காசே இருந்தா கூட, பணம் காசு இருந்தா கூட கடமை யார் மேலதான்? ஆண் மேலதான். அதனாலதான் மார்க்கம் இந்த கரிபத்தில் உள்றையே இவனுக்கு 2 பங்கு சொத்து போக வேண்டியது அவசியம். பெண்ணுக்கு 1 பங்கு சொத்து இருந்தாலே போதும். இந்த கல்வியை பொறுத்தவரை அல்லமுல் ஃபராயித் வ அல்லமுஹு அன்னாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த பாக பிரிவினை சட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள், இதை பிறருக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஃபைன்னஹு நிஸ்ஃபுல் இல்ம் வ ஹுவ யுன்ஸா வ ஹுவ அவ்வலு ஷைஇன் யுன்ஸஉ மின் உம்மத்தி. என்னுடைய சமுதாயத்திலிருந்து முதலில் நீக்கப்படுகிற கல்வி பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட கல்வியாகத்தான் இருக்கும். இதுதான் நம்ம பேருக்கு தெரியாம போகும். மற்றவர்கள் இன்ஜினியரா, டாக்டரா, எல்லா கல்வியிலையும் உயர்ந்திருப்பாங்க. ஆனா எது தெரியாம போகும்? முதல்ல உயர்த்தப்படுகிற கல்வியாக எது இருக்கும்? இந்த பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட கல்வியாகத்தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு காரணத்தையும் முஹத்திஸீன்கள் எழுதுகிறாங்க. என்ன அப்படின்னா, கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியானாலே அவன் அறிவை வச்சு பேச ஆரம்பிச்சிடறான், அல்லாஹ்வை ரசூலையும் மறந்துடுறான். அப்ப கொஞ்சம் அறிவு அதிகமாக என்ன சொல்ல ஆரம்பிச்சு, இது தப்பு, இது அந்த காலத்து சட்டம், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று ஒதுக்கி தள்ளுகிற நிலையும் வரும். கேரளால நீங்க பார்த்திருப்பீங்க. கேரளால ஒரு முஸ்லீம், அவனுக்கு ஒரு ஒய்ஃப், 2 பெண் பிள்ளைகள்னு நினைக்கிறேன். ஆம்பளை பிள்ளை, ஆண் வாரிசு கிடையாது. அவன் வந்து கோர்ட்ல ஒரு கேஸ் கொடுக்குறான். என்ன அப்படின்னா, நான் இந்திய பிரஜையா இருக்கிறதுனால நான் இறந்த பிறகு என்னுடைய சொத்துக்கள் என் அண்ணன் தம்பிக்கு போகக்கூடாது. மார்க் அடிப்படையில் அண்ணன் தம்பிக்கு போகும். மனைவியும் மகளும் மட்டும் இருந்தா, ஆண் வாரிசு இல்லாம இருந்தா, இவங்களுக்குண்டான சொத்துக்களை முறைப்படி கொடுத்துட்டு மீதி என்ன இருக்கோ அந்த மீதி அண்ணன் தம்பிக்கும் அக்கா தங்கச்சிக்கும் 2 பேரும் சேர்ந்து போகும். மாதிரி அவங்க பங்கு வச்சுக்கணும். இப்ப இவன் கோர்ட்ல கேஸ் கொடுக்குறான், இஸ்லாமிய சட்ட திட்டத்தின்படி, ஷரீஅத்தின்படி என் சொத்து என் அண்ணன் தம்பிக்கு போகும், ஆனா போக கூடாது. நான் என் சொத்து என் மனைவிக்கும் என் பெண் பிள்ளைக்கு மட்டும்தான் போகணும். அதனால நான் இந்திய சட்டத்தை பின்பற்ற விரும்புறேன். நான் முஸ்லீம் தான், ஆனா எனக்கு ஷரியத் சட்டம் தேவையில்லை. ஷரியத் சட்டம் தேவையில்லைன்னா போய் தொலை வேண்டியதான மொத்தமா. எப்படி எல்லாம் அப்போ காலங்கள் போக போக மனுஷனை கொஞ்சம் அறிவை அதிகமாக அல்லாஹ் ரசூலையே தூக்கி சாப்பிடுற ஒரு நிலைகள் வரலாம். அல்லாஹ்ல ஒரு பெண்மணி சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு தஆலா, அவருடைய மனைவி, அவர் இறந்துட்டார். சஅத் பின் ரபீ வஃபாத் ஆயிட்டார். இறந்த பிறகு சஅத் பின் ரபீவுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து யா ரசூலல்லாஹ், இந்த 2 பொம்பளை பிள்ளைங்களும் சஅத் பின் ரபீவுடைய பொம்பளை பிள்ளைங்க, என் பிள்ளைங்க. இவருடைய தகப்பனார் உஹதுடைய போர்க்களத்துல உங்களோட போருக்கு வந்து ஷஹீத் ஆயிட்டார். அவருடைய சொத்து இருக்கு, என் கணவருடைய சொத்து இருக்கு. என் கணவருடைய சொத்தை எனக்கும் தரமாட்டேங்கிறாங்க, என் பொம்பளை பிள்ளைங்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாறாக என் கணவருடைய அண்ணன் தம்பி இருந்தாங்கல்ல, அவங்களே சொத்தை வச்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க. அவருடைய சொத்தை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஃபலம் யதஅலஹுமா மாலன் வலா யுன்கிஹானி இல்லா வலஹுமா மால். காசே தரமாட்டாங்கிறாங்க, காசு இல்லாம இந்த பிள்ளைங்களை என்னால நிக்கா செஞ்சு கொடுக்கவும் முடியல. சொல்லுவ காலத்துல அப்படி சொல்லியிருக்காங்க அந்த அம்மா, பொம்பளை பிள்ளை இருந்தா நிக்கா செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்லுல்லாஹு ஃபீ தாலிக், அல்லாஹ் தஆலா உன் விஷயத்தில் தீர்ப்பளிப்பான், அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான்னு சொன்னாங்க. அப்பதான் இந்த யார் யாருக்கு என்னென்ன பங்குங்கிற யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் என்கிற 4வது சூராவுடைய சூரத்து நிசாவுடைய 11வது ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்கி வச்சான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறந்து போனவருடைய அண்ணன் தம்பிகளை கூப்பிட்டாங்க. ஃபஅர்ஸலஹுமா ஃபகால யத்தி இப்னத்தை சஅதை அஸ்ஸுலுஸைனி, ஒட்டுமொத்த சொத்துல 3/2 பகுதி இந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும். உம்முஹா அஸ்ஸுமுன், அந்த மனைவிக்கு 8/1 பகுதி கொடுத்துடணும். ஒமா பக்கிய இஸ்லதாரி, மீதி எவ்வளவு இருக்கோ அதுவும் நீங்க வச்சுக்கலாம், பிரச்சனை அது உங்களுக்கு உள்ளது, ஆனா இவங்களுக்கு சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தின் மூலமாக யார் யாருக்கு என்ன சொத்து என்கிற விவரங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்தான். இப்போ
நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் யார் யாருக்கு எவ்வளவு பங்குங்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இறந்த பின்னாடி. இப்ப நம்மள்ட்ட இருக்கிற பெரிய விஷயங்கள் என்னன்னா, பெரிய பிரச்சனைகள் நல்லா இருக்கிற காலத்துல ஹயாத்தா இருக்கும் போதே சிலர் என்ன செஞ்சிடறாங்க, வாழும் போதே உயிர் எழுதுற மாதிரி இஸ்லாத்துலயும் முஸ்லிம்கள்லயும் பலரு, நான் மௌத்தா போனா இந்த சொத்து இவனுக்கு, இந்த சொத்து இவளுக்கு, இவங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு வாழும் போதே சில விஷயத்த முடிவு செய்யறாங்க. இன்னொன்னு, வாழும் போதே சில பிள்ளைகளுக்கு கொடுத்துடுறாங்க. ரெண்டு வேற. எனக்கு 3 பையன் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்குவோமே, வாழும் போதே எனக்கு ஒரு 3 வீடு இருந்துச்சு, 3 வீட்டையும் ஒரு பொண்ணு 2 பையன் பேர எழுதி வச்சாச்சு. இன்னும் ஒரு பையன் இருக்கான், இந்த பையனுக்கு உங்க அம்மாவுடைய நகை எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறது. பினிஷ், முடிஞ்சு போச்சு. எல்லா சொத்தையும் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடறது, இருக்கும் போதே கொடுத்துடுறது. நான் இறந்து போனா கிடைக்கும்னு சொல்றது இல்ல, இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணி இந்தா இது உனக்கு, இந்தா இது உனக்கு, இது உனக்கு என்று கொடுத்துடுறது. இப்படி கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து தானே, இவர் கொடுக்கக்கூடிய உரிமை இருக்கு. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, கொடுங்க, ஆனா கடைசி காலத்துல உங்களுக்கு யார் ஹெல்ப்பா இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? இப்ப நீங்க இருந்த சொத்தெல்லாம் பிள்ளைங்க பேர்ல எழுதி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்குவோம், பிள்ளைங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, நம்பிக்கை. அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை, நம்ம பிள்ளை தானே, எங்க விட்டுற போறான், நம்ம கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அந்த சொத்தெல்லாம் கொடுத்துட்டோம். சொத்தை கொடுத்த பிறகு கடைசி காலத்துல நம்ம கையில ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்குவோமே, ஆபாவுக்கும் அபனாவுக்கும் லா ததுரூன ஐயுகும் அக்ரபு லக்கும் நஃபா. அந்த ஐயுசிக்குமுல்லா அல்லாஹ் பங்கு வச்சு கொடுங்கங்கறான்ல, அந்த ஆயத்திலே தான் அல்லாஹ் சொல்றான் கடைசியில. அது உங்களுடைய பெத்தவங்களா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கடைசி காலத்துல யார் உங்களுக்கு உதவியா இருப்பா, உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பா என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லுவீங்க, என் ஃபர்ஸ்ட் பையன் தான் என் மேல பாசம், ரொம்ப பாசம், 2வது பையன் அந்த அளவுக்கு கிடையாது, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா கடைசி காலத்துல நமக்கு முடியலன்னு படுக்கும் போது பெரிய பையன் டாட்டா காட்டி போயிடுவான், சின்ன பையன் தான் பாவம், அவன் தான் வச்சு அவன் ஒய்ஃபும் அவனும் நம்மளை கடைசி காலத்துல வச்சு கஞ்சி ஊத்துவாங்க, நம்மளை பாக்குறவங்க அவங்களா இருப்பாங்க. ஒரு மகள் மீது அதிருப்தி இருக்கும், இந்த மகள் மோசமானவ, இவ மாப்பிள்ளை விட்டு போயிட்டா, அவ அப்படித்தான், அவ சொல்லத்தான் கேட்பா, ஏன் சொல்ல கேட்க மாட்டான்னு நினைச்சிருப்போம். இன்னொரு மகளை தலைக்கு மேல வச்சு கொண்டாடும், இவதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. ஆனா அந்த மக சொத்து வர்ற வரைக்கும் அப்படித்தான் இருந்திருப்பா. என்னைக்கு எழுதி உனக்கு தாமா இது அப்படின்னு எழுதி கொடுத்தோமோ அன்னையில இருந்து அவ வேலைகளை ஆரம்பிச்சிருப்பா, அந்த மக கைவிட்டுருவா. எந்த மகளை நம்ம வெறுத்து வச்சிருக்கிறோமோ அந்த மகதான் கடைசி காலத்துல நம்மளை பாதுகாப்பா. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, உங்களுக்கு தெரியாது, நீங்க யாரையும் முடிவு செய்ய முடியாது. இவன் தான் நல்ல பிள்ளை, இவன் கெட்ட பிள்ளை, இவன் தான் பாதுகாப்பான், இவன் கை விட்டுருவான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வாழும் காலத்திலேயே இப்படி நீங்க ஆளுக்கு இவ்வளவு இவ்வளவுன்னு பிரிச்சு கொடுக்கறது நல்லதல்ல. அப்ப பிள்ளைங்களுக்கு கொடுக்கவே கூடாதா? கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம், தேவைக்கு கொடுக்கணும். ஒரு மகன் இருக்கான், அவன் ஒரு கடை ஓபன் பண்றான், அவனுக்கு சில லட்சங்கள் தேவைப்படுது, நம்ம நல்லா இருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில, எந்த சிரமமும் இல்லை. இப்ப அவன் கடை ஓபன் பண்றதுக்காக நம்மள்ட்ட கேட்கிறான், அத்தாட்ட கேட்கிறான், எனக்கு இத்தனை லட்சம் கொடுங்க, நான் கடை ஓபன் பண்றேன். திறமையான புள்ள, நல்ல புள்ள, வீணாக்க மாட்டான், நம்பிக்கை இருக்கு, இதை தாராளமா கொடுக்கலாம், அத்தா கொடுக்கலாம், மத்த பிள்ளைங்க கோச்சு கூடாது. உடனே வம்படியா வேணுக்குன்னு அவனுக்கு மட்டும் கொடுத்தீங்கல்ல, நான் பக்கத்துல இன்னொரு கடை முடிச்சிட்டேன், எனக்கு இத்தனை லட்சம் கொடுங்க. உனக்கு அந்த வியாபாரம் சுத்தமா தெரியாதுடா, நீ பண்ண மாட்ட, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனுக்கு இத்தனை லட்சம் கொடுத்தீங்கல்ல, எனக்கு கொடுங்க. இப்படி என்ன செய்யக்கூடாது, வேணுக்குன்னு வம்படியா அவனுக்கு கொடுத்ததுனால, இதான் இந்த பாசம் இல்லாததுனால, உறவு இல்லாததுனால வர்ற வினைகள். அப்படி இருக்கக்கூடாது. அப்ப சிரமப்படு, ஒரு பையன் ஒரு பொண்ணு சிரமப்படுது, இன்னொரு பையன் பசங்க நல்லா இருக்காங்க, கயிறு அல்ஹம்துலில்லாஹ், அவங்கள விட்டுட்டு சிரமப்படுற பிள்ளைக்கு நம்மளால அந்த உதவிகள் செய்யலாம், தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வர்றாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பையன் இருக்கிறான், ஒரு பையனுக்கு நான் இவ்வளவு கொடுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே அளவு இன்னொரு பையனுக்கு கொடுப்பீங்களா கேட்டாங்க. இல்ல அவனுக்கு மட்டும் தான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல செய்யாதீங்க, கொடுக்காதீங்க, கொடுத்தா 2 பேருக்கு சேர்த்து கொடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இவனுக்கு அவன் மேல பொறாம வந்துடும், அத்தா அவன் மேலதான் பாசமா இருக்கிறாருன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவான், நினைச்சு எப்படியெல்லாம் அவனை கெடுக்கலாம்னு இவன் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துக்குள்ள தள்ளி விட்ட மாதிரி எந்த குழிக்குள்ள நம்ம தம்பியை தள்ளலாம், அண்ணனை தள்ளலாம்
அப்படின்னு அண்ணன் தம்பியே பிளான் போட ஆரம்பிச்சிருவான். அதனால அப்படி செய்யாதீங்க, அவனுக்கு கொடுத்தா இவனுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்யுங்க. இப்ப அப்படி நடந்து கொள்ளுங்கன்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அண்ணன் தம்பிகளை என்ன செய்யணும்னா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை, இப்போ ஒன்னும் தேவையில்லை, தம்பி சிரமப்படுறான் கஷ்டப்படுறான், அத்தா அவனுக்கு நீங்க கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அண்ணன் சொல்லணும். தம்பியே என்ன சொல்லணும், நான் நல்லா இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை, அண்ணன் கஷ்டப்படுறாரு, அவருக்கு கொடுங்கன்னு சொல்லணும். இதுதான் ஒரு அண்ணன் தம்பியினுடைய பாண்டு, அப்படிதான் இருக்கணும். அவனுக்கு கொடுத்தா எனக்கு தரணும்னு நினைக்க கூடாது. ஆனா ஒரு அத்தா இவனுக்கு கொடுத்தா அவருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறது நல்லது என்று அல்லாஹ் சொல்லுவான். சரி, ஒருவேளை ஒருத்தர் ஹயாத்தா இருக்கும்போது 2 பிள்ளை, ஒரு மகன் மேல சுத்தமான கோபம், பயங்கரமான கோபம், இன்னொரு பிள்ளைய மட்டும்தான் பிடிக்கும் இவருக்கு, அந்த பிள்ளை வீட்டுலதான் இருக்காரு. மௌத்தா போனா 2 பேருக்கும் சொத்து போயிடும் அப்படிங்கிறதுனால இவர் பிளான் பண்ணி அவளுக்கு நம்ம சொத்தை கொடுக்க கூடாது, சொல் கேட்காம அவ போனவ, இவளுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிற காலத்திலே தான் சொத்தை எல்லாத்தையும் பத்திரம் போட்டு இந்த அம்மா உனக்குன்னு எழுதி கொடுத்துட்டாரு. நான் மௌத்தா போனா உனக்குன்னு சொல்லல, வசியத் செஞ்சு எழுதல, உயில் எழுதல, இப்பவே என்ன செஞ்சிட்டாரு, ஒரு மகளுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் எழுதி கையில கொடுத்துட்டா செல்லுமா செல்லாதா? கத்தியால குத்துனா ரத்தம் வரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எழுதி கொடுத்துட்டா முடிஞ்சு போய் செல்லும். ஹயாத்தா இருக்கும் போது தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் கூட தன்னுடைய பிள்ளைகள்ல யாராவது ஒருத்தருக்கு கொடுத்தா கூடும், ஆனா நல்லதில்லை. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அப்புறம் நாளைக்கு மறுமையில வந்து நம்ம மூத்தா போன பிறகு யாருக்கு சொத்து எழுதி கொடுத்தோமோ அந்த புள்ள கண்டுக்கவே கண்டுக்காது, யாருக்கு எழுதியே கொடுக்கலையோ அந்த புள்ள நினைச்சு நமக்காக அல்லாட்ட அழுது மாஃபிரத்துக்காக துவா செய்யும், நமக்காக சதக்காக்கள் செய்யும். அப்ப பின்னாடி நம்ம இறந்த பிறகு நமக்கு உதவியா இருக்கிறது அந்த பிள்ளையா இருக்கும். அதனால நமக்கு தெரியாது யார் நமக்கு ஹெல்ப்பா இருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி செய்ய வேண்டாம். செஞ்சால் கூடுமான்னா கூடும். ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் பார்ட், இப்ப நம்மள்ட்ட சொத்து இருக்கு, இந்த சொத்தை ஏன் மௌத்துக்கு பிறகு இவங்களுக்கு எவ்வளோ, அவங்களுக்கு எவ்வளோ, இவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு எழுதி வைக்கிறோம். இப்ப கொடுக்க கூடாது, இறந்த பின்னாடிதான் கொடுக்கணும், நம்ம உயில் எழுதி வைக்கிறோம். இதனுடைய நிலை என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா வசிய்யத்த லி வாரிசி. யார் வாரிசுதாரர்களோ, மனைவி, பையன், பொண்ணு, 3 பேரும் இருந்துட்டாங்க அப்படின்னா, 3 பேருமே இருக்கிறாங்க, பையன் இருக்கான், பொண்ணு இருக்கு, ஒய்ஃபும் இருக்காங்க, மொத்த போல அத்தா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இந்த 5 பேரும் இருந்தா சொத்து வேற யாருக்கும் போவாது. 5 இருக்கிற எல்லா சொத்தையும் 5 பேருக்குள்ளதான் பங்கு வைப்போம். யாருக்கு எவ்வளவுங்கிறது அப்புறம், இந்த 5 பேருக்குள்ளதான் பங்கு வைப்போம். ஒருவேளை ஒய்ஃபு, பொண்ணு, அத்தா அம்மா இருக்காங்க, ஆனா பையன் இல்ல, ஆண் வாரிசு இல்ல அப்படின்னா இறந்து போனவருடைய சகோதரர்களுக்கும் சொத்துல இருந்து பங்கு கிடைக்கும். இது மாதிரி இதான் வாரிசுகள்னு சொல்லுவாங்க. இந்த வாரிசுகள்ல யாருக்குமே நான் இறந்து போன பிறகு இவ்வளவு கிடைக்கும்னு எழுதி வைக்க முடியாது, எழுதக்கூடாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ கத அத்தா குல்லதி ஹக்கின் ஹக்கா. அல்லாஹ்வே முடிவு செஞ்சு யார் யாருக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டான், அதுதான் போகும், அப்படிதான் கொடுக்கணும். எனவே வலா வசியத்த லி வாரிசின், வாரிசுக்காக வசியத்து செய்யக்கூடாது. அப்ப யாருக்கு வசியத் செய்யலாம் அப்படின்னா, இருக்கிற வராசத், இப்போ ஒய்ஃபு, பையன், பொண்ணு 3 பேர் இருக்காங்க, அத்தா அம்மா இல்லைன்னு வச்சுக்கோமே, வஃபாத் ஆயிட்டாங்க, அத்தா அம்மா இல்ல, இவர் இருக்கிறாரு, ஒய்ஃப் இருக்கிறாங்க, பையன் பொண்ணு 2 பேர் 4 பேர். இவர் இறந்த பிறகு இவருடைய சொத்து ஒய்ஃபுக்கு, பையனுக்கு, பொண்ணுக்கு 3 பேருக்கு தான் கிடைக்கும். ஆனா இவருடைய தங்கச்சி ஒரு புள்ள இருக்கு, இந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, இருக்கு, ஆனா ரொம்ப சிரமப்படுறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அந்த தங்கச்சிக்கு 4 பொம்பளை புள்ள, இன்னும் கஷ்டம், இன்னும் சிரமம், வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற ஒரு தங்கச்சி இருக்கு இவருக்கு. இவர் வஃபாத் ஆகும் போது அல்லது வஃபாத்துக்கு முன்பாக என் சொத்துல இருந்து இவ்வளவு பகுதிய என் தங்கச்சிக்கு கொடுக்கணும் அப்படின்னு வசியத்து செய்யலாம். ஏன்னா தங்கச்சிக்கு சொத்து கிடைக்காது, இவர் இறந்து போனா. இவங்க 3 பேர் இருக்கும் போது தங்கச்சிக்கு சொத்து கிடைக்காது. அப்ப சொத்து கிடைக்காதவங்க, வராசத்துல வராத ஒருத்தருக்கு இவர் என்ன செய்யலாம், பள்ளிவாசலுக்கு எவ்வளவு கொடுங்க, மதரசாக்கு எவ்வளவு கொடுங்க அப்படின்னு என்ன செய்யலாம், எழுதி வச்சுட்டு மௌத்தா போலாம். மௌத்தா போனா எவ்வளவு எழுதி வைக்கலாம், அதுக்கு மார்க்கம் லிமிட் போடுது. ஏன்னா வராசத்தை சும்மா விட்டுறக்கூடாதுல்ல. ஏன் ஒட்டுமொத்த சொத்தையும் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே கோவம், ஒட்டுமொத்தமா கோவப்பட்டு போய் என் சொத்து ஒண்ணுமே கிடையாது. இது எப்ப வரும் தெரியுமா, சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னால பிரச்சனை வரும்,
பிரச்சனை வந்தா அவர் என்ன செய்ய மாட்டாரு, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தலாக்கு விட மாட்டாரு. சரி கஷ்டப்பட்டு வந்துட்டாலேன்னு அவங்களுக்கு ஒய்ஃப் பிள்ளைங்களும் இருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டே இவருக்கு கள்ளத்தனமா திட்டத்தனமா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாரு. இன்னொரு கல்யாணம் பண்ண பிறகு அந்த கல்யாணம் செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, செகண்ட் ஒய்ஃபுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தா, செகண்ட் ஒய்ஃபுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை வேற ஒருத்தர் மூலமாக குழந்தை இருந்தா, இப்ப இவர் இறந்த பிறகு செகண்ட் ஒய்ஃபுக்கு சொத்து போகும். ஒய்ஃப்ன்ற அடிப்படையில ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உயிரோட இருந்தாலும் செகண்ட் ஒய்ஃபுக்கு சொத்துல பங்கு கிடைக்கும். ஆனா செகண்ட் ஒய்ஃபுக்கு முன்னாடியே இவர் இல்லாம வேறொருத்தர் மூலமா குழந்தை இருந்துச்சுல்ல, அந்த குழந்தைக்கு சொத்து போகாது. செகண்ட் ஒய்ஃபுக்கு இவர் மூலமா குழந்தை பிறந்திருந்தா அந்த பிள்ளைக்கு சொத்து போகும். இப்ப ஒருத்தர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்துக்கு மேலே கோவப்பட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாரு. பொண்டாட்டி தான் புள்ளதான், என்னத்தான் ஒதுக்கி வச்சாலும் மொத்த போனா சொத்து கிடைக்கத்தான் செய்யும், பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாரு. இவரா போய் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு அதுல உடன்பாடே கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த ரெண்டாவது ஒய்ஃபுக்கு புள்ள வேறொருத்தர் மூலமாக ஒரு புள்ள இருந்துச்சு. இவர் என்னன்னா, நம்முடைய சொந்த ஏற்கனவே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் பிள்ளைக்கும் சொத்து கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய சொத்தினுடைய முழுவதையும் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய மகளுக்கும் ரெண்டாவது வேறொருத்தர் மூலமா பிறந்த அந்த பிள்ளைக்கும் இவர் எழுதி வச்சுட்டாருன்னு வச்சுக்குவோமே. இப்போ இவர் இறந்த பிறகு இவருடைய சொத்துல இருந்து மூணுல ஒரு பகுதிய இவர் யாருக்கு கொடுக்கணும், வராசத் அல்லாம யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னாரோ அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். செகண்ட் ஒய்ஃபினுடைய பிள்ளைக்கோ இவருடைய தங்கச்சிக்கோ கொடுக்கணும்னு எழுதியிருந்தா இவருடைய தங்கச்சிக்கோ கொடுத்துதான் ஆகணும். எப்ப மூணுல ஒரு பகுதி. இது எதனால அப்படின்னா, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சாத் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அது யா ரசூலல்லாஹ், எனக்கு சொத்துக்கள் அதிகமா இருக்கு, ஆனா எனக்கு ஒரே ஒரு மகள் தான், என் மகளும் நல்லா இருக்கா, எந்த கஷ்டமும் இல்ல, ஒரே ஒரு மகள் தான், என் மகளும் நல்லா இருக்கு, அதனால என்னுடைய சொத்துல 2/3 பகுதியை நான் வேற யாருக்காவது வசியத் செஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு சொல்றாங்க, அப்படி செய்யாதன்னு சொல்றாங்க. இப்ப அவர் திரும்ப கேட்கிறார், என்னுடைய சொத்தினுடைய பாதிய நான் வசியத் செய்யட்டுமான்னு கேட்கிறாரு. அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க, செய்ய வேணான்ட்டாங்க. மூணாவது அவர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், என் சொத்துல 1/3 பகுதியை நான் வேற யாருக்காவது வசியத் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்துலுசு அக்பர், 3/1 அதிகம்தான், சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3/1 நீ வசியத்து செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இன்னக்க இன் ததர வரசத்தக்க அக்னியா கைருன் மின் அன் ததஅஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன அன்னாஸ். நீ இறந்த பிறகு உன்னுடைய வாரிசுகளை அடுத்தவர்களிடத்தில் கையேந்தும் நிலைமைக்கு தள்ளுவதை விட அவர்களை வசதி உள்ளவர்களாக விட்டு செல்வதே சிறந்தது. நீ இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இருக்கிற ஒய்ஃபுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒண்ணுமே இல்லாம நீ மௌத்தா போன பிறகு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சிரமப்பட்டு அடுத்தவங்களை எதிர்பார்க்கிற நிலைமையில கொண்டு போய் விடுறதை விட எது சிறந்தது? அவங்களுக்கு சில சொத்துக்களை நீ சேர்த்து வச்சுட்டு போறதுதான் சிறப்பு என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சுதான் வசியத், அதாவது மற்றவர்களுக்கு 1/3 பகுதியை வசியத் செய்வது தவறல்ல என்கிற இந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் அப்படி வஃபாத்தான பிறகு வசியத் செஞ்சிருந்தாருன்னா அவருடைய வசியத் நிறைவேற்றப்படும். ஆனா வாரிசுகளுக்கு வசியத் செய்யக்கூடாது. இவர் மௌத்தா போகும்போது எனக்கு ஒரு வீடு இருக்கு, கடை இருக்கு, நகை இருக்கு, வீட்டை நீ எடுத்துக்கோ, கடையை நீ எடுத்துக்கோ, நகையை நீ எடுத்துக்கோ, இப்படி சொல்லிட்டு அவர் மௌத்தா போயிட்டார் அப்படின்னா இந்த வசியத் செல்லாது. செல்லாதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப 3 பிள்ளைங்களுமே பாசமா இருக்காங்க, அத்தா மேல ரொம்ப பாசம். 3 பிள்ளைங்களுக்கும் இதுல உடன்பாடு. ஒருத்தர் கடையை பார்த்துட்டு இருந்தாரு, அவர்கிட்ட நீயே கடையை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர்ட்ட நீ இந்த வீடு இருக்கு, சொந்த வீடு, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு மகள் இருந்தது, மகள்கிட்ட என்னுடைய டெபாசிட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் காசு அதெல்லாம் நீ வச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டாரு. 3 பேருமே இதுக்கு உடன்பட்டாங்க. 3 பேருக்குள்ள சண்டையே போடல. சரி பரவாயில்ல, அத்தா சொன்ன மாதிரியே நம்ம இதை வச்சுக்கலாம், நீ இதை வச்சுக்க, நீ இதை வச்சுக்க அப்படின்னு உடன்பட்டாங்க. எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்லை. இப்ப இவர் வஃபாத்தான பிறகு கூட இந்த 3 பேரும் இதை வச்சுக்கிடலாமாண்டா வச்சுக்கிடலாம், தப்பில்லை.
எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா, மூணுல 2 பேர் ஓகே சொல்றாங்க, ஒருத்தர் அதெல்லாம் முடியாது, மெயினான இடத்துல வீடு இருக்கு, அந்த காசெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது, அது கோடிக்கணக்கில் போவோம், அதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன், சொத்தை பங்கு வைங்க, கரெக்டா பங்கு வை அப்படின்ற பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா இவருடைய வசிய செல்லாம போகும். புரியுதா? எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. நம்ம தானே கஷ்டப்பட்டாரு, அவர் தானே சம்பாதிச்சது, அவர் சம்பாதிச்சதானே கரெக்டா தான் தந்திருக்கிறாரு அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஒத்துக்கலன்னா இவருடைய இந்த வசியத்து செல்லாது, வசியத்தை தூக்கி தூர போட்டுட்டு எப்படி மார்க்கம் சொல்லிச்சோ அந்த அடிப்படையில கொடுக்கணும். இன்னொரு விஷயம் இருக்கு இந்த காலத்துக்கு தேவையானது. ஒரு மக, ஒரு பையன், 2 பொண்ணு. ஒரு பொண்ணு மதம் மாறி வேற ஒருத்தனை கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுச்சு. போனதுனால இவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆரம்பத்துல பிடிக்காத மாதிரி இருப்பாங்க, அப்புறம் பிள்ளைய பெற்றுட்டு வந்தோன்னு சேர்த்துக்குவாங்க, அதுவும் இருக்கு, அந்த கூத்து நடக்குது. இல்ல இவருடைய வஃபாத்துக்கு முன்னாலேயே அந்த புள்ள மனசு மாறி மனம் திருந்தி கெட்டின புருஷனையும் சேர்த்து இஸ்லாத்துக்கு மாத்தி 2 பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை. இஸ்லாத்துக்கு வரல, அந்த புள்ள வேறொருத்தனோட பழகி அவனோடய போயிடுச்சு, அவனையே கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இவங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாலும் சரி, சேர்த்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி, இவர் இறந்து போனா இவருடைய சொத்து மதம் மாறிய பிள்ளைக்கு கிடைக்காது. பிள்ளையா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, வாரிசுகள்னு சொல்றோம்ல, அந்த வாரிசுகள்ல யாராவது ஒருவர் மதம் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா, மதம் மாறி போயிட்டா, மதம் மாறி போனவங்களுக்கு இவருடைய சொத்துல இருந்து 5 பைசா கிடைக்காது, இவங்க வாங்க முடியாது. இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம், அந்த சட்டம், ஒரே சட்டம், இதெல்லாம் கொண்டு வர்றது இதுக்குதான், இஸ்லாமிய சட்டத்தை உடைக்கிறதுக்கு. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இஸ்லாத்திலிருந்து ஒருத்தர் வெளியில போயிட்டா எந்த நியாமத்துக்கும் எந்த செல்வாக்குக்கும் தகுதியற்றவன் அவன். ஜக்காத்தே கொடுக்க கூடாதுல்ல, ஜக்காத்தே யாருக்கு கொடுக்கணும்? இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுக்கணும், முஸ்லிம்ஸ் தான் கொடுக்கணும். ஜக்காத்து மற்ற மதத்துல உள்ளவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது. அதே மாதிரி மதம் மாறி போயினா, அது நம்ம பிள்ளையா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, மதம் மாறி போனவங்களுக்கு சொத்துல இருந்து எதுவுமே கிடைக்காது. ஒருத்தர் இறந்த பிறகு முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இறந்தவருக்கு அவர் ஏதாவது வசியத் செஞ்சிருக்கிறாரா, யாருக்காவது உயிர் எழுதியிருக்கிறாரா, இது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இல்ல, யாருக்கும் இல்ல, பிரச்சனை இல்லை. செகண்ட், 2வது, அவருக்கு ஏதாவது கடன்கள் இருக்கா? என்ன கடன்? 2 கடன் இருக்கும். ஒண்ணு, அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடன். வாழ்க்கை முழுக்க இவர் ஜக்காத்தே கொடுக்காம மூத்தா போயிட்டார். இப்ப என்ன பண்ணும்? பிள்ளைங்க பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அத்தாட்ட எவ்வளவு சொத்து இருந்திருக்கும், இதுக்கு உண்டான ஜக்காத்து எவ்வளவு அப்படின்னு கணக்கு பார்த்து முதல்ல அந்த அமௌண்ட்டை எடுத்துடணும் வெளியில. அந்த அமௌண்ட்டை வெளியே எடுத்த பிறகு மீதி என்ன பணம் இருக்கோ அதை தான் திரும்ப இவங்களுக்குள்ள பங்கு வைக்கணும். இது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியது, இன்னொன்னு மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டியது. இவர் மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி வச்சிருந்தாரு அப்படின்னா, இவர் இறந்த பிறகு முதல்ல வசியத்து இருக்கான்னு பார்க்கணும், 2வது கடன் இருக்கான்னு பார்க்கணும். எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளவு கடனையும் இவர் விட்டுட்டு போன சொத்துல இருந்து ஃபைசல் பண்ணிடணும். அது எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. சரி, ஒருவேளை சொத்துக்கு மேல கடன் வச்சுட்டு போயிருந்தாருன்னா, இவர்கிட்ட சொத்து 1 கோடி ரூபாய்க்கு இருக்கு, இவர் வாங்கி வச்சிருக்கிற கடன் 1.5 கோடி ரூபாய் இருக்கு. இப்ப என்ன பண்றது? இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த 1 கோடி ரூபாய் சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? 5 பைசா கிடைக்காது. கிடைக்காதுன்னு மட்டும் இல்ல, 1 கோடி ரூபாய கொடுத்துடணும். யார் யாருக்கு கடன் வாங்கினாரோ எல்லாத்தையும் கொடுத்துடணும். கொடுத்துட்டு மகன் இருக்கிறாருல்ல, ஆண் வாரிசு, மகனோ அல்லது மகன் இல்லைன்னா அண்ணன் தம்பிகளோ இருக்காங்கல்ல, அவங்க மேல கடமை அவர் விட்டுட்டு போன மீதி 50 லட்சம். அந்த 50 லட்சத்தை இந்த எந்த வாரிசுகள் ரெடியா மூத்தா போனா மட்டும் சொத்து எனக்குங்கிறாங்களோ அவங்க அவர் கடன் வச்சுட்டு போனா கெட்ட வேண்டியதும் இவங்களுடைய கடமை. இவங்க தான் அந்த அமௌண்ட்டை கெட்டணும். இவங்க மேல கடமையாகிட்டு இவங்க தான் அந்த அமௌண்ட்டை கெட்டியாகும். 2வது, ஃபர்ஸ்ட் வசியத் இருக்கான்னு பார்க்கணும், 2வது அவருக்கு கடன் இருக்கா பார்க்கணும். இந்த கடன் இருந்தா அதுக்குண்டான அமௌண்ட் எல்லாம் எடுத்துடணும். இந்த 2 முடிஞ்ச பிறகு 3வதாக அவருடைய இறுதி சடங்குக்குண்டான செலவு, அவருடைய கஃன் துணி, அவருக்கு குழி வெட்டுறதுக்கு அமௌண்ட், இதெல்லாம் கடைசி நேரத்தினுடைய செலவுகள்.
இந்த செலவுகளையும் அவருடைய சொத்திலிருந்தே எடுத்து செலவு செய்யறதுதான் சிறப்பு, நல்லது. ஆனா பிள்ளைங்கள்ல யாரா அப்படிலாம் விட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் சோறு கொடுக்க மாட்டான். ஆனா மூத்தா போன உடனே சண்டை பிடிப்பான். எங்க அத்தாக்கு நான் தான் செய்வேன், கடைசி காரியம் நீ தான் செய்வேன், நான் தான் செய்வேன். இதை முன்னாடியே செஞ்சிருந்தா மூத்தா போயிருக்க மாட்டார், நல்லா இருந்திருப்பார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துருப்பேன். மூத்தா போறதே பசியால தான் சொல்லுவாங்க. பசியால இறந்து போனவன் இறந்த பிறகு வாயில் வாய்க்கரிசி. அவன் செத்ததே பசியால செத்து போனான், அரிசி இல்லாம செத்து போனான். இறந்த பின்னாடி வாயில என்ன போடுவாங்க, இந்துக்கள் வாய்க்கரிசி போடுவாங்க. இந்த வாய்க்கரிசியை முன்னாடியே போட்டு அவன் செத்தே போயிருக்க மாட்டான், பொழைச்சிருப்பான். அதே மாதிரிதான் இருக்கிற காலத்துல அக்காவை கண்டுக்கிறது இல்ல, அம்மாவை கண்டுக்கல. ஆனா மூத்தா போன பிறகு காரியம் செய்யணும்னா மட்டும் சண்டை. என் வீட்டுலதான் மூத்து இருக்கணும், என் வீட்டுல இருந்தா எடுக்கணும், இங்கதான் நான் மூணாச்சத்து பாத்தியா ஓதுவேன், நான் தான் சாப்பாடாக்கி போடுவேன், இதுக்கு சண்டை பிடிப்பான். அதனாலதான் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, சட்டப்படி எவனும் செலவு பண்ண வேணும். அவர் ஹயாத்தா இருக்கும்போது சம்பாதிச்சு தானே வச்சுட்டு போயிருக்காரு, ஒண்ணுமில்லாம போல, எல்லாத்தையும் வச்சுட்டு தானே போயிருக்காரு. அவர் பணத்துல இருந்து அவர் காசுல இருந்து கடைசி காரியங்கள் அவருக்கு செய்யுங்க. எவ்வளவு செலவானாலும் அந்த செலவுகளை அவருடைய காசுல இருந்தே செய்யுங்க. அவருடைய காசுல இருந்து செலவு பண்ண பிறகு மீதி என்ன இருக்கோ அதை மார்க்கம் சொல்ற அடிப்படையில என்ன செஞ்சுக்கணும், பங்கு வச்சுக்கணும். அப்ப ஒருத்தர் இறந்த பிறகு இந்த சொத்தெல்லாம் பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது 3 விஷயம். ஒன்னு, அவருடைய வசியத்திற்கான்னு பார்க்கணும், இருந்தார் 3இல் 1 பகுதியை வசியத்துக்கு கொடுத்துடணும். 2வது, அவருக்கு கடன் இருக்கா பார்க்கணும், அது மார்க்க கடனாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனா இருந்தாலும் சரி, அந்த கடனை நிறைவேற்றணும். 3வது, அவருடைய மௌத்த அடக்கிறதுக்கு உண்டான செலவுகள் என்னென்ன செலவுகள் இருக்கோ அந்த செலவுகள் செய்யணும். செலவு செஞ்ச பிறகு, இந்த 3 முடிஞ்ச பிறகுதான் சொத்தை பங்கு வைக்கிறத பத்தி பேசணும். இப்ப அத்தா உயிரோடு இருக்கும் போதே சொத்தை பங்கு வைக்கிறத பத்தி பேசிடுறாங்க. ஐயாத்தா தான் இருக்கணும், மௌத்தாவே போல, இப்பவே எனக்கு கொடுக்கறது கொடு அப்படின்னு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அத்தாவுடைய விருப்பம், அவருடைய விருப்பம். அவர் இறந்த பிறகு கிடைக்கிறது கிடைக்குமே தவிர அதுக்கு முன்னாடி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை என்ன செய்யலாம். இப்போ சில பேர் இப்படி சொல்லுவாங்க, எங்க அத்தா கடைசி காலத்துல சிரமப்படும் போது என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, அந்த வீடு உனக்கு தாண்டு. அவர் சொன்னது யாருக்கும் தெரியாது, இவன் தான் சொல்றான். இந்த மகன், சின்ன மகன் சொல்றாரு, என் அத்தா சொன்னாரு கடைசியில நான் தான் வச்சு பாதுகாத்தேன், லாஸ்ட்ல மௌத்தா போறதுக்கு முன்னாடி. சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஆசை, நமக்கு எல்லாத்துக்கும் ஆசை, தாயிலாதான் மௌத்தா போகணும்னு ஆசை. ஆனா சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆசைக்காக எங்க அத்தா கடைசியில பார்த்தேன், நான் உதட்டு பார்த்துட்டே இருந்தேன், லாயிலாதான் சொன்னார். இப்படி போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையிலேயே லாயிலாதான் சொல்லி காதுல விழுந்தா அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அதே மாதிரி சில பேர் என்ன செய்யறதுன்னா, மௌத்தா போகும்போது நான் தான் பக்கத்துல இருந்தேன், என் மடியில தான் ரூஹு போச்சு, ரூஹு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாரு, இதை நீ எடுத்துக்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு ஒரு மகன் சொல்றான். சொன்னா மத்த பிள்ளைங்கள்லாம் அதை நம்ப தயாரா இல்லை. அத்தா அவரே உணர்வு இல்லாம இருந்தாரு மௌத்தா போறதுக்கு முன்னாடி, அது எப்படி பேசியிருப்பாரு, அது எப்படி உங்ககிட்ட கரெக்டா நீ இவ்வளவு எடுத்துக்கோன்னு சொன்ன, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சொல்லியே இருக்க மாட்டான்னு மத்த பிள்ளைங்க மறுக்கிறாங்க. இப்படி மறுத்தா இவர் சொன்னதுக்கு ஆதாரமாக 2 சாட்சிகள் இருக்கணும். வெறுமனே அத்தா இவர்கிட்ட சொன்ன உடனே இவர் யாரையாவது 2 பேரை கூப்பிட்டு என்ன செய்யணும், அந்த 2 பேரும் இவருடைய பொண்டாட்டியும் பிள்ளையுமா இருக்கக்கூடாது. அந்த 2 பேரும் இவருடைய பொண்டாட்டியும் பிள்ளையுமா, ஏன்னா இறந்த பிறகு கூட என்ன செய்யலாம், பொண்டாட்டி பிள்ளைங்க சொத்தெல்லாம் நமக்கு வரணும்னா நான் சொல்ற மாதிரி கேளுங்க, என்னது நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பக்கத்துல இருந்தாங்க. அப்படியே இருக்கக்கூடாது, இவர்கள் அல்லாத மற்றவர்களா இருக்கணும் அந்த 2 பேர். அந்த 2 பேருடைய சாட்சியை முன்வைத்து அவர் சொல்லி இருந்தா அதை கொடுக்கலாமே தவிர, இல்லைன்னா அவருக்கு அது போய் சேராது. மற்றவர்களுக்கு தான் என்ன செய்யணும், மற்றவங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம், விருப்பப்படலன்னா அது எப்போது போல அவர்களுக்கு செஞ்சிடணும். அதே மாதிரி இந்த விஷயங்கள்ல இந்த பங்களிப்புகள் நடக்கும் போது மார்க்கம் யாருக்கு எவ்வளவு எப்படின்னு சொல்லி இருக்கோ அது முறைப்படி செய்யப்படணும். அப்படி செய்யப்படும் போது, மகளுக்கு கல்யாணம் முடிக்கும் போது 100 பவுன் போட்டாரு எங்க அத்தா, 50 பவுன் போட்டாரு, அது கழிஞ்சு போச்சு அப்படின்னு வராசத்துல கழிக்க முடியாது. ஹயாத்தா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹயாத்தா இருக்கும்போது என்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் மௌத்தா போன பிறகு கணக்குல வராது. இந்தாமா உனக்கு 50 பவுன் தந்துட்டேன், நான் மௌத்தா போன பிறகு என் சொத்துல நீ ஒன்னையுமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் இறந்து போனா போறது போகும். ஆனா அந்த மகளே ஒத்துக்கிட்டாங்க, ஆமா அத்தா சொன்னாரு எனக்கு 50 பவுன் போட்டாரு, 100 பவுன் போட்டாரு, அண்ணன் தம்பி கஷ்டப்படுறான்,
அதனால இறந்து போன பிறகு எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு கிடையாதுன்னு சொன்னாரு. அந்த மகளும் ஏத்துக்கிட்டாங்க, பிள்ளைகளும் ஏத்துக்கிட்டா. இப்ப ஏத்துக்கிட்டா பிரச்சனையே இல்ல, சொன்ன மாதிரி செய்யலாம். இல்லைன்னா மார்க்க அடிப்படையில அந்த மகளுக்கும் சேர்த்துதான் என்ன செய்யணும், பங்கு வைக்கும் போது அந்த மகளுக்கும் சேர்த்துதான் பங்கு கொடுக்கணும், இல்லாம செய்யக்கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், தில்க ஹுதூதுல்லாஹ், இதெல்லாமே அல்லாஹ் சொன்ன சட்டங்கள், எனவே இதை மீறுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழுகிற காலத்திலேயும் நம்மை யாரிடத்திலேயும் கையேந்தாத நிலையில் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய வாரிசுகளையும் யாரிடத்திலேயும் கையேந்தாத நிலையில் விட்டு செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.